ஹாய், இன்றைக்கி வந்துட்டு பிஎம்மில் எக்ஸசைஸ் 3.1 இருக்க ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். இது எக்ஸாக்டாக எக்ஸாம்பிள் 3.1 மாடல் தான். ஸோ எக்ஸாம்பிள் 3.1 நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் சம்மாக நீங்கள் வந்து எக்ஸசைஸ் 3.1 வந்து ட்ரை பண்ணுங்கள். யூஸிங் இன்டெக்ரேஷன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் பவுண்டட் த லைன் 2y plus x is equal to 8 and the x-axis and the line x is equal to 2 and x is equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு போட்ட வீடியோவில் கொஞ்சம் கிளியராக பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா நிறைய பேர் 11th வந்துட்டு இன்டெக்ரல் ஃபார்முலா வந்து இன்டெக்ரேஷனே பார்த்துருக்க மாட்டீங்க அண்ட் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. அண்ட் கிராஃப் பிளாட் பண்ணுறதுல கூட நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. அதனால தான் என்னோடய வீடியோஸில் நான் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். தட்ஸ் வை டேக் லாங் டைம் டு டூ. ஒரு சம் பண்ணும்போது நமக்கு ஏன் இவ்வளோ லாங் ஆகுதுன்னா, இன்கேஸ் இன்டெக்ரல் தெரியாதவங்களுக்கு கிராஃப் எப்படி பிளாட் பண்ணும் ஐடியா இல்லாதவங்க கூட இதை பார்த்தா புரியணுன்ற ஒரு இன்டென்ஷன் தான். ஓகேவா? ஸோ listen. So using integrations, find the area of the region bounded by the line 2y plus x equal to 8. The x-axis and the line x is equal to 2 and x is equal to 4 கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் எப்படி பிளாட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே ரெண்டு வேல்யூ x is equal to 2 and x is equal to 4. ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி கொடுத்தா கூட பிளாட் பண்ண தெரியாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது x-axis கரெக்டாக, இது y-axis. ஸோ x is equal to 2, x is equal to 4னா நார்மலாக நீங்கள் பாருங்கள், நம்ம x வேல்யூ எப்படி போடுவோம், 0 போட்டு இந்த மாதிரி லைன் வரைஞ்சி தானே போடுவோம். கரெக்டாக நிறைய பேர் இப்படி போடுவீங்க. கரெக்டாக இப்படி போட்டு 1 இந்த வேர்ட்டிக்கலாக ஒரு லைன் வரைஞ்சிட்டு 2 இந்த வெர்டிக்கல் லைன் வந்து 3. ஸோ இந்த மாதிரி வெர்டிக்கலாக வரைகிறீங்களா, அதே மாதிரி தான் வரும். ஓகேவா? நிறைய பேருக்கு டவுட் இருக்கிறதுனால இன்கேஸ் நீங்கள் மெமரைஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, எக்ஸ் ஆக்சஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 2 இருக்கிற லைனில் ஸ்கேல் வச்சுட்டு இங்கே பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஒரு லைன் வரைங்க. கிளியராக? ஸோ இது வந்துட்டு எவ்வளோ வேணுனாலும் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். தெர் இஸ் நோ இஷ்யூ. உங்களுக்கு ரீஜன் வர வரைக்கும் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்காங்க. இயர் த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சஸில் 4 இங்கே இருக்குது. Again you are going to draw one vertical line. So x is equal to 4. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த லைன் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, இந்த லைன் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ எக்ஸ் ஆக்சஸ்னாலே வேர்ட்டிக்கலாக தான் லைன் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2y ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான், லீனியர். ஓகே, லீனியர் ஈக்குவேஷன் தான், ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வரும். ஸோ இதுக்கு நம்மளுக்கு லைன் தெரியல அப்படின்னா பிளாட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். லெட்ஸ் சி, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 2y plus x is equal to 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு பிளாட் பண்ணும். இதுக்குன்னா எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கிறது ஏதாச்சும் 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சா போதும். நான் இனிஷியலாக x is equal to 0ன்னு போடுறேன், பிகாஸ் ஈஸியாக இருக்கும் கேல்குலேஷன் அப்படின்றதுனால. அப்போ 2y plus x இருக்கிறதுல 0 போடுறேன், ஈக்குவல் டு 8. ஸோ இது போச்சுன்னா 2y ஈக்குவல் டு 8. ஸோ y is equal to 8 divided by 2. கேன்சல் பண்ணிங்கன்னா 4. ஸோ y value is 4. ஸோ y equal to 4. ஓகேவா? ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0,4, பிகாஸ் நான் எக்ஸ் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண இந்த லைனில் எனக்கு y வேல்யூ 4 வந்துச்சு. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ டவுட் ஏதாச்சும் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ், நான் எப்படி இது கண்டுபிடிச்சனோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு போடுறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 போட்டு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 போட்டேன்னா 2y ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ 2y ப்ளஸ் இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுல 2 போடுங்க, 2 ஈக்குவல் டு 8. ஸோ 2y ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 2 இந்த சைடு வந்துச்சுன்னா -2. ஸோ 8 - 2. ஸோ 2y ஈக்குவல் டு 8 - 2 6. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 6 டிவைடட் பை 2. கேன்சல் பண்ணிங்கன்னா 3. ஸோ y ஈக்குவல் டு 3. எனக்கு y வேல்யூவும் தெரிஞ்சிச்சு. தட் இஸ் y ஈக்குவல் டு 3. எக்ஸ் வேல்யூ நான் 2ன்னு போடும்போது எனக்கு y வேல்யூ 3. ஸோ எனக்கு 2 கோஆர்டினேட் பாயிண்ட் கிடச்சிருக்கு. தட் இஸ் 0,4ன்றது ஒரு பாயிண்ட் and another point is 2,3. so இது ரெண்டுத்தையும் plot பண்ணி இந்த லைன் வரையலாமா? what is the first point? 0,4. so 0,4 னா x ல 0, y ல 4. that is இந்த பாயிண்ட் எக்ஸாக்ட்டா இந்த பாயிண்ட் தான் 0,4. next 2,3. so x ல 2, y ல 3. இந்த பாயிண்ட் 2,3. நீங்கள் 2 பாயிண்ட் கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த லைனை ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு வந்துருக்கும். தெரியுதா? ஸ்கேல் வச்சுட்டேன். இந்த 2 பாயிண்ட்டுமே ஜாயிண்ட் ஆகணும். அதாவது இங்கே பாருங்கள், இங்கேயே ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. நான் உங்களுக்கு டார்க் பண்ணி காட்டுறேன். இது ரெண்டுத்தையும் நான் வந்து எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும்.
தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன், தட் இஸ் 2y plus x is equal to 8. அந்த லைனுக்கு நம்ம என்ன பண்ணோம், x வேல்யூ 0 போட்டு ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் x is equal to 2 போட்டு இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிச்சி இந்த லைன் வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இவங்க சொன்ன மாதிரி x is equal to 2 and x is equal to 4 and அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. வாட் இஸ் தட்? 2y plus x is equal to 8. இந்த மூணுமே காமனாக இருக்க ரீஜன் அலாங் வித் எக்ஸ் ஆக்சஸ், இது எல்லாமே காமனாக இருக்க ரீஜன் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் தான். இதுதான் பவுண்டட் ரீஜன். இவங்க எல்லாரும் பவுண்டாக இருக்க ரீஜன். தட் இஸ் இதோட ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் த ஏரியா பவுண்டட் பை திஸ் ரீஜன். இந்த போர்ஷனோட ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ லிமிட் நம்மளுக்கு x is equal to 2 and x is equal to 4 இருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ த ஃபார்முலா, த ஏரியா இஸ் ஈக்குவல் டு, லிசன் இங்கே பாருங்க. ஸோ ஏரியா equal to integral of x is equal to a and x is equal to b y dx, because x axis மேலே தான் இருக்குது, பாசிட்டிவ் ரீஜனில் இருக்குது. பிலோ x axis இருந்தால் தான் இங்கே என்ன போடணும், மைனஸ் போடணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான், x is equal to 2ன்னு ஒரு லிமிட் கொடுத்துருக்கான் கொஷினில், and x is equal to 4. ஸோ ஏரியா equal to integral of x is equal to 2 and x is equal to 4. கொஷினில் y dx கேட்டிருக்கான், பட் கொஷினில் டேரெக்டாக y கொடுக்கல. அப்போ நீங்கள் தான் அதை சேஞ்ச் பண்ணணும், ஆர்டர் மாற்றி y வர மாதிரி எழுதணும். ஸோ அது எப்படி எழுதலாம், இங்கே பாருங்கள், இங்கே 2y plus x is equal to 8 கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு தேவை y. ஸோ இதை மட்டும் வச்சுக்கோங்க, ப்ளஸ் எக்ஸ் இன்சைட் போச்சுன்னா மைனஸ் எக்ஸ். கரெக்டாக? ஸோ அப்போ 2y equal to 8 minus x. கரெக்டாக? அகெயின் ஐ நீட் y மட்டும்தான், 2y கிடையாது. ஸோ y இங்கே வச்சுக்கோங்க, இன்டூவில் இருக்க 2 இன்சைட் போச்சுன்னா டிவைட், தட் இஸ் 8 minus x divided by 2 divided by 2, பிகாஸ் இந்த 2 காமனாக கீழே வரும், நான் தனித்தனியாக எழுதியிருக்கேன். ஸோ நான் இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 வந்துடும். அப்போது y is equal to 4 minus x by 2. ஸோ y வேல்யூ என்னது, y equal to 4 minus x by 2. ஸோ இந்த பிளேஸில் y dxன்ற பிளேஸில் இந்த y இருக்கிறதுல என்ன போட போகிறோம், நம்ம 4 minus x by 2 தான் போட போகிறோம். ஸோ area equal to integral of 2 to 4, here 4 minus x by 2 dx. ஸோ இதுக்கு இன்டகிரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே? ஸோ ஆல்ரெடி வந்துட்டு தெரியும், இன்டெகிரேஷன் தனித்தனியாக கூட பண்ணலாம், இல்லை ஒன்றா கூட பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இன்டெக்ரல் ஆஃப் 2 to 4 dx இதுக்கு தனியாகவும், மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் 2 to 4 x by 2 dx இதுக்கு தனியாக இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நார்மலாக கான்ஸ்டன்ட் வெறும் dx, 4ன்றது கான்ஸ்டன்ட் வெளியில் எழுதிக்கோங்க. வெளியில் எழுதிட்டு வெறும் இன்டெக்ரல் ஆஃப் dx பார்த்தீங்கன்னா x. ஓகே? அதே மாதிரி இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸோட இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு x square by 2. ஸோ நான் அதை ஆல்ரெடி வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பிகாஸ் எக்ஸ் பவர் இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் n இஸ் எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1. ஸோ அந்த கான்செப்டில் தான் எழுதியிருக்கோம். ஓகே? ஸோ இங்கே 4 வெளில எடுத்தாச்சு. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் dx அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே 1 by 2 is constant. எக்ஸோட இன்டெக்ரல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் by 2, அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட். ஸோ எப்போவுமே அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 4 இங்கே வச்சுக்கோங்க. அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் 4 மைனஸ் லோயர் லிமிட் 2. ஓகே? நடுவில் மைனஸ் 1 by 2. அகெயின் அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் டிவைடட் பை 2 மைனஸ் லோயர் லிமிட் இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 ஸ்கொயர் டிவைடட் பை 2. சரிங்களா? ஸோ இங்கே நான் இங்கே ஸ்பேஸ் இல்லைன்றது இங்கே போடுறேன். இதோட கண்டினியூவேஷன் லிசன். இங்கே 4, இங்கே என்ன இருக்குது, 4 minus 2னா அது 2. அப்போது இங்கே ப்ராக்கெட்டில் 2 மைனஸ் 1 by 2. ஸோ இதோட ஸ்கொயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் வந்து 16. ஸோ 16 by 2 மைனஸ் 2 ஸ்கொயர் வந்து 4 டிவைடட் பை 2. இங்கே 2 ஸ்கொயர்னா 4 டிவைட் பை 2. இதை கேன்சல் பண்ணால் 8. இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 2. அகெயின் 4 into 2 minus 1 by 2, 8 minus 2. கரெக்டா? சிங்க பாருங்க, 4 2s are 8 minus 1 by 2. இங்கே 8 minus 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 6. 2 டேபிளால் கேன்சல் பண்ண முடியும், that is 3 times. So 8 minus 3. The answer is 5 square units. The area region bounded by அப்படின்னு கொடுத்துருக்க இந்த questionோட answers 5 square unit. The answer நான் இங்கே எழுதுறேன். The answer is 5 square units. Thanks for watching.